Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா இது மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து எப்படி ஸ்டிச்டு ப்ளவுஸில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ண போகிறேன். இதுலேயே நான் பீட் ஒர்க்ஸு மிரர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்டயும் இது மாதிரி ப்ளெயினான ப்ளவுஸ் இருக்குன்னா அதில் வந்து ஈஸியாக இது மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு காட்டுறேன். இது வந்து ஒயிட் கலர் பென்சில், மார்க்கிங் பென்சில்னு கேட்டால் ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் ஈஸியாக கிடைக்கும். அது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரேசிங் பேப்பர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு எம்ப்ராய்டரி ஃப்ரேம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஈஸியாக டிசைன் ட்ரா பண்ண முடியலன்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ணி கூட ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறமா எம்ப்ராய்டரி ஃப்ரேம்ஸ் எடுத்திருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட்ஸ். இப்போது இந்த ப்ளவுஸை வந்து ஒரு பேப்பர் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒயிட் கலர் பென்சில் எடுத்துக்கோங்க. இது மாதிரி மார்க்கர் பென்சில் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி பென்சில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் டிசைன் போட நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரேஸ் கூட பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நியூவாக டிசைன்ஸ் எல்லாம் உங்களால் ட்ரா பண்ண முடியலன்னா நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி கூட ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். எப்போவுமே அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ் பெயிண்ட்டாக இருக்கணும். அப்படி இந்த பெயிண்ட் வந்து திக்காயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு மீடியம் பேஸ் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெயிண்ட்டை வந்து நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான டிசைன். கலர் மிக்சிங் கூட அந்த அளவுக்கு இருக்காது, ஷேட் கூட அந்த அளவுக்கு இருக்காது. சும்மா நம்ம அந்த கலரை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் லைட் பிங்க் தான் இது மாதிரி எடுத்திருக்கேன். ஒயிட்டும் பிங்க்கும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி லைட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து இது மாதிரி ஃப்ளாஸ்க் எல்லாமே பெயிண்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், இது மாதிரி பட்ஸு, ஃப்ளார்ஸ் இது மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக அந்த டிசைன் விட நம்மளுக்கு இதாக இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த டிசைனில் வந்து தண்ணியில் வந்து யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ரப் பண்ணிக்கலாம், ஈஸியாக போயிடும். ஃபஸ்ட்டு இந்த பட்ஸுக்கு ஃப்ளாஸ்க்கெல்லாம் இது மாதிரி பிங்க் கலர் பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து லீவ்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணிடணும். எப்போவுமே இது பெயிண்ட் பண்ணால் 7 days கழித்து தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். இப்போ வந்து க்ரீன் கலருக்கு வந்து லைட் க்ரீன் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு லைட் க்ரீன்லேயே இன்னும் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி இன்னும் லைட்டாக அந்த லைட் க்ரீனை விட லைட் கலராக நான் வந்து பெயிண்ட் பண்ணிடுறேன் லீவ்ஸ்க்கு. பாருங்கள், இது மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே 2 coats பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் கோட் பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ட்ரை ஆனால் இன்னும் லைட் ஆகிடும். அதனால் 2 coat பெயிண்ட் பண்ணும்போதே 2 coats இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லீஃப்க்கும் அதே மாதிரி தான் லைட் க்ரீன் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த கீழே லீஃப்க்கு வந்து ட்ரா பண்ணும்போது இன்னமும் லைட் இன்னும் கூட கொஞ்சம் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணி லைட் க்ரீனாக நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனாலே நம்மளுக்கு அந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியும். பாருங்கள், இது மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும். நல்லா ட்ரை ஆகிட்டு பின்னாடி அந்த அவுட்லைனில் பென்சிலில் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வாட்டர் யூஸ் பண்ணி ரப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன், கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கும். கட் பீட்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு ஷைனிங்காக கிளிட்டரியாக தெரியும். அதனால் கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கட் பீட்ஸை வந்து இது மாதிரி த்ரெட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கோத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கோத்துட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். பின்னாடி வந்து நாட் போட்டுடணும். கீழே அந்த ப்ளவுஸு கீழே வந்து நாட் போட்டுடணும். இது மாதிரி நான் பட்ஸுக்கு ஃப்ளாஸ்க்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் லீவ்ஸ்க்கு கூட க்ரீன் கலர் கட் பீட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும். அதுக்கு கூட கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதுவே ஓகே தான், இதுவே நல்லா இருந்துச்சு. இது மாதிரி கட் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இது நல்லா அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, பெயிண்ட் பண்ணி ஒரு 1 day இல்லைன்னா 2 days கழித்து தான் நீங்கள் இந்த பீட் ஒர்க்கே செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி கட் பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து பேக் சைடு வந்து நாட் போட்டுடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இது மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து ஒரு கொஞ்சம் 2 minutes விட்டுடுங்க. இது மாதிரி ஸ்டிக் பண்ணாலே ஒரு 2 minutes விட்டுட்டு பேக் சைடு வந்து இது மாதிரி நாட் போடுங்க. ஏன்னா அப்பயே எடுத்திங்கன்னா அந்த கம் வந்து காஞ்சிருக்காது. நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த பீட்ஸ் வந்து அங்கே இங்கே நகரும். அதனால் அது கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 minutes விட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் வந்து டார்க் க்ரீன் எடுத்துகிட்டு அவுட்லைன் கொடுக்குறேன். ஏன்னா அவுட்லைன் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். நான் அப்படியே விட்டுடலான்னு நினச்சேன். ஏதாச்சும் பீட் ஒர்க் கொடுக்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் அவுட்லைன்
கொடுத்துடலாம். ஏன்னா பீட் ஒர்க்கெல்லாம் கொடுக்க ரொம்ப அந்த டிசைன் வந்து நிறைய இது கொடுத்தோன்னா எல்லா லீஃப்க்கும் கொடுக்கணும், ஸ்டெம்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும். அதனால் ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் அதுக்கு அந்த லீஃப்க்கெல்லாம் கூட அந்த பீட் ஒர்க்கே கொடுக்கலாம். கட் பீட்ஸோ இல்லை சுகர் பீட்ஸோ கொடுக்கலாம். நான் வந்து டார்க் கலர் பெயிண்டில் வந்து இது மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டேன். இது கூட நல்லா தான் இருந்துச்சு. இது மாதிரி அவுட்லைனில் டார்க் கலர்லேயே பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த லீஃப்குள்ளேயும் இது மாதிரியெல்லாம் பெயிண்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது மாதிரிலாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மிரர்ஸ் இருக்குது. நான் மிரர் ஸ்டிக் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும்னு நினச்சேன். அதனால் இது மாதிரி கோல்டன் கலர் மிரர்ஸ் வந்து ஃப்ளாஸ்க்கு ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் ரவுண்டு மிரர்ஸை வந்து ப்ளவுஸ்க்கு அங்கங்கே ஸ்டிக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிஜமாகவே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ப்ளவுஸு. ரொம்பவே அழகாக வந்துச்சு. நீங்களே வீட்டில் ஸ்டிச்டு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்களே இது மாதிரி டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாரீ எடுத்திருக்கேன். இந்த சாரீ வந்து நான் வந்து இது கேரளா சாரீ தான் எடுத்திருக்கேன். அந்த சாரியில் முந்தி வந்து பிளெயினாக இருந்துச்சு. அதனால் அந்த முந்தியில் இதே மாதிரி டிசைன் கொடுத்தோன்னா அந்த ப்ளவுஸ்க்கும் சாரீக்கும் நல்லா மேட்சிங்காக இருக்கணும்னுட்டு கொடுக்குறேன். இது அதே மாதிரி லைட் கலர் பிங்க்கு ஃபஸ்ட்டு பேஸில் வந்து லைட் கலர் பிங்க் வந்து ட்ரா பண்ணிடுறேன். நீங்கள் வந்து கீழே டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணவே இல்லை, சும்மா அப்படியே ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங் தான் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன். நான் எதுவுமே இதில் இன்ட்ரிகேட் டிசைனே எதுவுமே யூஸ் பண்ணல, ரொம்ப ஈஸி தான் எல்லாமே. ஃபஸ்ட்டு பேஸ் வந்து லைட் பிங்க் வந்து பேஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டார்க் கலர் பிங்க்கில் வந்து ஷேட் மட்டும் கொடுக்குறோம். சும்மா ரஃப்பாக அங்கங்கே ஷேட் கொடுக்கலாம், இப்படி தான் கொடுக்கணும்னு இல்லை. இது மாதிரி மேலே அங்கங்கே இது மாதிரி ஷேட் ரஃப்பாக பெயிண்ட் பண்ணிங்கனாலே போதும். அது ஒரு நம்மளுக்கு அந்த டிசைனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். ஏன்னா அந்த டிசைனுக்கும் இதுக்கும் மேட்சாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். அதனால் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேஸ் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதில் சாரியில் பெயிண்ட் பண்ணும்போது எப்போவுமே இது மாதிரி ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது மாதிரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாஸ்க்கும் நீங்கள் எப்படியும் ஒரு 1 hour ஆச்சும் வெயிட் பண்ணணும். 1 hourனா ஒரு 1/2 hourல ட்ரை ஆகிடும். ஆனாலும் நீங்கள் 1 hour விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த டிசைன் வந்து இந்த ஸ்டாண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சிடலாம். இது மாதிரி ரவுண்ட் கலர் ரவுண்டு எம்ப்ராய்டரி இது இருக்கும்ல, ஃப்ரேம் இருக்கும்ல, அந்த ஃப்ரேமில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டாண்ட் மாதிரி கிடைக்கும், அது மாதிரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கீழெல்லாம் பெயிண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டிக் ஆகிடும் சாரீ கூட. அதனால் பார்த்து உஷாராக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். இது மாதிரி ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு பேஸ் வந்து பிங்க்கு, அப்புறமா டார்க் கலர் பிங்க்கில் ஷேட் கொடுக்கணும். அவ்வளோதான். கீழே வந்து எந்த சாரியும் படாத மாதிரி, சாரியில் வந்து படாத மாதிரி இது மாதிரி பெயிண்ட் பண்ணணும். நீங்கள் மேலே வந்து டார்க் கலரு, கீழே வந்து பேஸ் வந்து லைட் பிங்க்கில் வந்து பெயிண்ட் பண்ணணும். இது மாதிரி ஃப்ளாஸ்க்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ வந்து லீஃப்க்கு வந்து பெயிண்ட் பண்ணோம். இதுக்கு டார்க் கலர் க்ரீனில் வந்து இது மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து லைட் கலர் க்ரீன் எடுத்திருக்கேன். அதையும் இது மாதிரி ஃபுல்லாக நான் ரஃப்பாக தான் பெயிண்ட் பண்ணுறேன், ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங் தான் பண்ணுறேன். எதுவுமே ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணல. நீங்கள் நல்லா ட்ரா பண்ணி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ட்ரேசிங் பேப்பர் சொன்னல, அந்த ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாகவே ஷேட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு மேலே வந்து லைட் க்ரீன் கொடுக்குறேன், கீழே வந்து டார்க் க்ரீன் கொடுக்குறேன். அது எல்லாத்தையுமே ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணினா பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டார்க் க்ரீன், இப்போ டார்க் க்ரீன் எடுத்து இது மாதிரி ஷேட் மாதிரி இது மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சும்மா நீங்கள் ரஃப்பாக கொடுக்கலாம். இதில் வந்து இப்படி தான் ஸ்ட்ரோக் போடணும்னு இல்லை, சும்மா இது மாதிரி ரஃப்பாக கொடுத்திங்கனாலே போதும், அதுவே நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து அதையும் ரஃப்பாக இது மாதிரி நான் ஸ்ட்ரோக் மாதிரி கொடுக்குறேன். அவ்வளோதான். லீஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுவே நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஃப்ளார் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இது வந்து எப்படியோ ஒரு 1 day ஃபுல்லாக ட்ரை ஆச்சு. ட்ரை ஆகிட்டு பின்னாடி அந்த அவுட்லைன் வந்து டார்க் பிங்க்கில் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். இது மாதிரி டார்க் அவுட்லைன் கொடுத்தா தான் இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியும். அதனால் இந்த டார்க் கலர் அவுட்லைன் வந்து இந்த ஃப்ளார்ஸ்க்கு வந்து கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுத்தா தான் அழகாக இருக்கும். அப்படியே விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த அவுட்லைன் கொடுத்திங்கன்னா இன்னும் அந்த ஃப்ளார் வந்து நம்மளுக்கு இன்னும் அழகாக எடுத்து காட்டும்.
பாருங்கள் இந்த ஃப்ளாஸ்க்கு எல்லாமே இது மாதிரி டார்க் கலர் லைன் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துடணும். அது இந்த ஃப்ளார் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது நல்லா ட்ரை ஆகணும். அது நல்லா ட்ரை ஆகிட்ட பின்னாடி நீங்கள் வந்து வேறு எங்கேயாச்சும் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு மிஸ் பண்ணியிருந்தால் கூட அங்கே எல்லாமே நீங்கள் ஷேட் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா டார்க் கலரில் இது மாதிரி கொடுத்துருங்க. நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகணும். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு ட்ரா பண்ணும்போது நல்லாயிருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அதே மாதிரி இந்த ஃப்ரேம் கீழே வந்து கிளாத் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஏதாச்சும் டச் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த கலர்ஸ் வந்து அப்படியே அந்த சாரியில் ஸ்டிக் ஆகி வேஸ்ட்டாக போயிடும். அப்புறமா அந்த கலர்ஸும் நம்மளுக்கு ஈஸியாக போகாது. இது மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துருங்க. இந்த அவுட்லைன் கொடுத்துட்டு இதே மாதிரி தான் நான் லீஃப்க்கும் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். லீஃப்க்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் பிளாக் கலர் அவுட்லைன் எடுத்திருக்கேன். ஏன்னா டார்க் க்ரீனே கொடுத்தா அதுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக செட் ஆகாது. ஏன்னா டார்க் க்ரீன் தான் ஏற்கனவே ட்ரா பண்ணியிருக்கேன். அதனால் பிளாக் கலர் கொடுத்தோன்னா இன்னும் அழகாக இருக்கும்னு பண்ணிட்டு பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேன். இந்த பிளாக் கலர் அவுட்லைனில் இது ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்து கவர் பண்ணிவிடுங்க. எங்கேயாச்சும் அங்கங்கே பெயிண்ட் வந்து கரெக்டாக வரலன்னா இந்த பிளாக் கலர் அவுட்லைன்லேயே நீங்கள் வந்து ட்ரா பண்ணி அதை வந்து சரி பண்ணிடலாம். பாருங்கள் இது ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் பெயிண்ட் பண்ண. இந்த லீஃபுக்கு ஸ்டெம்முக்கு எல்லாத்துக்குமே பிளாக் கலரில் தான் அவுட்லைன் கொடுக்கணும். நீங்கள் எப்போவுமே இந்த அவுட்லைன் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவுமே இந்த பெயிண்டிங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 7 days கழித்து தான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் டைம் அயன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பெயிண்ட் வந்து ஃபேடே ஆகாது, எதுவுமே ஆகாது. நீங்கள் வாஷ் பண்ணும்போது ப்ரஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது. லைட்டாக நம்ம ஒரு மைல்டு டிட்டர்ஜென்ட்டில் வாஷ் பண்ணால் போதும், ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஐடியாஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.